பிரைஸ் தி லார்ட் டியர் ஃபேமிலி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த லைவுக்கு வந்துட்டுருக்கிற, லைவை பார்த்துட்ருக்கிற, லைவை பார்க்க போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இன்றைக்கி இந்த லைவு உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஆண்டவர் கட்டவிழ்க்கிற லைவாக இருக்கும். இன்றைக்கி இந்த வார்த்தை, இன்றைக்கி வரப்போகிற வார்த்தையெல்லாம் உங்கள் லைஃபு மட்டும் இல்லை, உங்கள் பிஸ்னஸ், உங்கள் ஊழியங்கள், உங்கள் குடும்பம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தைகளாக இன்றைக்கி இருக்க போது. எல்லோரும் அப்படியே ஜாயின் பண்ணி அப்படியே அப்பாவுடைய நாமத்தை சொல்லி அப்படியே துதிச்சிட்டே இருங்க. நீங்கள் துதிக்க இன்றைக்கி ஒரு மகிமையான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இந்த லைவில் கனெக்டாக இருங்க. ஏன்னா எந்த நேரத்தில் அப்பாவுடைய என்கவுண்டர்ஸ் நம்மளை சந்திக்கும்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அது ஆரம்பத்திலே அப்பாவுடைய வேர்ட் நம்மளை தொடலாம், கொஞ்சம் நேரம் அப்படியே பொறுத்து சில வேர்ட் நம்மளை தொடலாம். அதனால் ஜஸ்ட் ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே துதிங்க. இன்றைக்கி துதிக்கும் போது இவ்வளவு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா எரிகோ கோட்டைகள் உடைக்கப்படும். எஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மாஸ்டர். எஸ், நிறைய பேருடைய வாழ்க்கையை இன்றைக்கி அப்பா மாற்ற போகிறாரு. இன்றைக்கி நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷனை பார்த்துருப்பீங்க, டைட்டிலை பார்த்துருப்பீங்க, தம்ப்லைனை பார்த்துருப்பீங்க. அவர் உங்களை காதலிக்கிறார், ஐ லவ் யூன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நான் இந்த வேர்டு, டாடி எப்படி டாடி, எல்லோரும் நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே, அந்த ஐ லவ் யூனாலே எல்லாரும் தவறாக எடுத்துக்கிறாங்க டாடி. ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை பார்த்து ஒவ்வொரு நொடி பொழுதும் ஐ லவ் யூ மகா, ஐ லவ் யூ மகனே, ஐ லவ் யூ மகளேன்னு சொல்லி எங்களை தேற்றிகிட்டே இருக்கீங்க, எங்களை அப்படியே தூக்கி உயர்த்திட்டே இருக்கீங்க அப்படின்னு போய் என் பிள்ளைங்களுக்கு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னார். ஜஸ்ட்டு அப்படியே அப்பாவுடைய நாமத்தை சொல்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். என்னை கண்டவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா, என்னை காண்பவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா, என்னை வாழ வைத்தவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா, என்னை உருவாக்கினவரே உம்மை துதிக்கிறேன் ராஜா. தாயின் கருவில் தோன்றும் முன்னே என்னை முன்குறித்தவரே உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர். இன்றைக்கி நிறைய காரியங்களுக்கு நம்ம டிக்ளரேஷன் பண்ண போகிறோம். நிறைய ப்ரொஃபட்டிக்கல் என்கவுண்டர்ஸ் இன்றைக்கி நடக்க போகுது. அதனால் ஒரு 1 hour அப்படியே ஸ்டே கனெக்டடாக இருங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம ஜெபிக்க தான் போகிறோம். இன்றைக்கி எல்லாவற்றையும் ஒரு கை நம்ம பார்க்க தான் போகிறோம். ஆனாலும் ஜஸ்ட் ஸ்டே கனெக்டட். அப்படியே கொஞ்சம் நேரம் கனெக்டடாக இருங்க. என் வாய்ஸ் கிளியராக இருக்கா? ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். மணிமேகலை சிஸ்டர், பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ரூத் ரொனால்ட், bless you. Praise the Lord. வெல்கம் பண்ணுறோம். ஆரோக்கியம், bless you bro. Thank you for joining. Chaimani, bless you sister. Welcome to our family. Bless you. Thank you Jesus. Ramesh brother, bless you brother. எப்படி இருக்கீங்க? Thank you for joining. Thank you. ஜஸ்ட்டு இதில் நிறைய பேர் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னும் அப்படியே ஜாயின் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே அப்பாவுடைய நாமத்தை சொல்லி துதிக்க போகிறோம். ரவி பிரதர், தேங்க்யூ. bless you. ஓ ஷாடா மராதாடாதானா. யாரெல்லாம் அந்நிய பாஷை பேசுவீங்களோ அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் அந்த அந்நிய பாஷை, அந்த அபிஷேகக்குரிய காரியங்கள் இன்னும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலைன்னா, right now you will get the anointing, you will get the power of tongues. அப்பாவுடைய அந்த
வல்லமையான அந்த அந்நிய பாஷை என்கிற வல்லமையான அந்த காரியங்களை அப்பா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கட்டவிழ்ப்பார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லாமா ஷேடா ராடா ஷாடாபா ரடம ரட தடா தடா தியா தடா தடா தனா ஷேகடா தடா தியன்ட கலா தரா தியன்ட ராதி லந்தா ராதா நதா ஷேதா டடன டேடு ரூதோ ருதனதா. த பிரசன்ஸ் ஆஃப் காட், ஆவியானவருடைய பிரசன்னம் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடங்கள் அப்படியே ஊற்றப்பட்டு கொண்டு இருக்குது. நிறைய பேருடைய கண்ணீர்கள் இப்போ களிப்பாய் மாறுது. நிறைய பேருடைய கண்ணீர்கள் களிப்பாய் மாறுது. அப்படியே போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் சந்தோஷமாக இருக்கேன். ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் ஸோ ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருக்கேன். ஜஸ்ட் கன்ஃபஸ் பண்ணுங்கள். நீங்கள் கன்ஃபஸ் பண்ண இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வேர்டு இந்த லைவ் முடியறதுக்குள்ளே நீங்கள் பார்ப்பீங்க. லாமா ஷீதா ரடா ரியா. எஸ், ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் ஸோ 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 ஹாப்பி. நிறைய பேர் ஆல்ரெடி நிறைய பேர் எங்ககிட்ட பேசியிருக்கீங்க, நாங்களும் உங்கள்கிட்ட பேசியிருக்கோம். நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளெல்லாம் நிறைய சொல்லியிருக்கீங்க. ஆனால் நாங்கள் எல்லாருக்கும் ஜெபிச்சு பேசினதில் நாங்கள் உங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு சஜஷன், இம்பார்ட்டன்ட் சஜஷன் என்னென்னா, ஜஸ்ட் பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் அண்ட் பாசிட்டிவ் இமேஜினேஷன். இதை பண்ணுங்கள், அறிக்கை பண்ணுங்கள், இமேஜினேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே, ஓவரால் எல்லாருக்குமே நம்ம சொன்ன ஒரே ஒரு காரியம் இதுதான். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஆரம்பத்திலேயே நம்ம அதை தான் பண்ண போகிறோம். அப்படியே போடுங்க, உங்களுக்கு என்னென்னலாம் வேணும். ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஜீசஸ். ஃபஸ்ட் டைம் கேலேபா ஜோஷுவம் ப்ரே பண்ணுங்க சிஸ்டர். ஒரு 2 minutes கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். ஷைமணி ஸ்ரீலங்கா ஜஃப்னாலேருந்து பார்க்குறீங்க. ஒரு 2 minutes அப்படியே கண்டிப்பாக உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களுக்காக டிக்ளேர் பண்ணுறோம். அப்பா உங்களுக்கு கொடுக்குற வார்த்தையை இன்றைக்கி கண்டிப்பாக எல்லாருக்கும் பேச போகிறோம். ஒருத்தரையும் விட போகிறதில்ல. இன்றைக்கி வேறு மாதிரி அப்பா இறங்கி வந்திருக்காரு, வேறு மாதிரியான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 2 காரியத்தை நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு, இது நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும், ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க. நம்மளது வெட்னஸ்டே சாட்டர்டே 9 o'clock லைவ் வந்துட்ருக்கோம். அதனால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க. அப்படி ஃபாலோ பண்ணி வைக்கலைன்னா இப்போ ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்ட உடனே நம்ம லைவ் போடும் போது இன்னும் நிறைய வீடியோஸ், நிறைய வெளி இடங்களில் நம்மளுடைய ஊழியத்தினுடைய காரியங்களெல்லாம் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே தெரியப்படுத்தப்படும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லோ. எஸ் எஸ் மாமாலாஷ். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. எஸ், நிறைவான ஆவியானவர் நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்காரு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் குறைவுகள், அது என்ன குறைவுகளாக இருக்கட்டுங்க, கர்ப்ப பிரச்சனையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், வேலைகளாக இருக்கட்டும், ஊழியங்களாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லா காரியத்தையும் என் தேவன் இன்னைக்கு செம்மையாய் செய்து முடிக்க போகிறார். ஏன்னா அவர் சிலுவையில் முடித்தார்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. இட் இஸ் ஃபினிஷ். உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சைமணி ஜாஃப்னா சிஸ்டர், ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்காக இந்த வேர்டு தான். நிறைவான ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி வந்துட்டார். நீங்கள் எதர்ச்சியாக இந்த வேர்டை கேட்கல, எதர்ச்சியாக யாரோ லிங்க்கு ஷேர் பண்ணாங்க, ஏதோ லைவ் போயிட்டுருக்குன்ற இதில் நீங்கள் வரல. உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய வனாந்தர வாழ்க்கையாக இருக்குது.
அடுத்து ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை போல். ஆனால் நீங்கள் பார்த்துட்ருக்குது இது வரைக்கும் ஒரு வனாந்திர வாழ்க்கை. டேடி காட் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும், உன் கண்ணீரெல்லாம் கழிப்பாய் மாறும், நீ செழிப்பாக இருப்ப, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்ப. இன்றைக்கி ஒருத்தருடைய கையை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்களே, இந்த வேர்டு யாருக்கெல்லாம் வேணுமோ ஜஸ்ட் அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, யாராவது என்னை தூக்கி விடுவாங்கன்னு மற்றொருத்தருடைய கையை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்களா, டேடி காட் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ அநேகரை தூக்கி எடுக்க போகிற, நீ அநேகரை உயர்த்துகிற கையாக இருக்கும். இந்த கை அநேகரை ஆசீர்வதிக்கிற கையாக இருக்கும். நிறைய நேரங்களில் நீங்கள் கையிட்டு செய்த அநேக காரியங்கள் தோல்வியில் முடிஞ்சிருக்கு. அது அடுத்த லெவலுக்கு போகாமல் அப்படியே மூடி போட்டு வச்சுருக்கீங்க. பட் ஆண்டவர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும், நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கும் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். மணிமேகலை சிஸ்டர் டயானாக்கு ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுப்பாரு. அவங்களுக்கு சாமுவேல்னு பேர் வைங்க. அவரை கர்த்தர் மகிமையாக பயன்படுத்த போகிறாரு. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இன்னும் 3 மாதத்தில் ஒரு பெரிய சந்தோஷமான செய்தியை நீங்கள் எங்களுக்கு தெரிவிப்பீங்க. அப்போது அப்பாவுடைய நாமம் எவ்வளோ உயர்ந்தது, அப்பாவுடைய வார்த்தை எப்படி உயர்ந்ததுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எஸ் எஸ் எஸ். டாக்டர்ஸுங்க நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்ஸுங்கெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என் தகப்பன் டாக்டருங்களுக்கு மேலே டாக்டருங்களுக்கு மேலே பெரிய டாக்டர். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா. ஓ ஷீபா லாமா தியாத்தரா ஷடடா லதனா தேதுருதனா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தங்க மணிமேகலை சிஸ்டர், உங்கள் பிள்ளைக்கு இந்த வேர்டை கொண்டு போங்க. அவனுடைய கர்ப்பத்தின் கனி இப்பொழுதே புதுப்பிக்கப்பட்டது, அவங்க கர்ப்பங்கள் இப்பொழுதே புதுப்பிக்கப்பட்டது. யாருக்காவது இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற நீங்கள், ஒருவேளை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது குழந்தைக்காக காத்துட்ருந்தாங்கன்னா ஜஸ்ட் சே த வேர்ட். அவங்க கர்ப்பம் உயிர் பெற்று ஆண்டவர் கொடுக்குற அந்த கர்ப்பத்தை, ஆண்டவர் கொடுக்குற அந்த பிள்ளை சுதந்திரத்தை சுமந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகுது. இப்போ ஒருத்தர் நினைக்கிறீங்க, என் ஃப்ரெண்டுக்கு குழந்தை இல்லை, பட் அவங்க ஆண்டவரை அறியாதவங்க. பட் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களையும் நான் தான் உருவாக்கினேன், அவங்களையும் நான் தான் தெரிந்து கொண்டேன், அவங்களுக்கும் தெய்வம் நான் தான். அவங்க வழிபாடு வேறு மாதிரி இருக்கலாமே தவிர, பட் அவங்களையும் நான் தான் உருவாக்கினேன், அவங்களுக்கும் நான் தான் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன். இந்த ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை வேறு மாதிரி இருக்க போகுது இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பிரியா வெல்கம் பண்ணுறேன், பிளஸ் யூ. கர்த்தருடைய பிரசன்னம் மேலே இறங்கிட்டுருக்குடா, ஜஸ்ட் அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோ. யாருக்கெல்லாம் புதிய அபிஷேகம், புதிய வல்லமையான அந்நிய பாஷை வரங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே ஸ்பீக்கிங் த டங்ஸ், வாயில் என்ன வருதோ பேசுங்க. இங்கே பேச 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 ஒரு அபிஷேகம் இறங்கிட்டுருக்கு, ஒரு அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கிட்டுருக்கு. உஸீமா லாஹ்மா தியாந்தரதனா. இதுக்கப்புறம் அந்த அபிஷேகம் உங்களை வேறு மாதிரி பயன்படுத்த போகுது. இதுக்கப்புறம் அந்த அபிஷேகம் உங்களை வேறு மாதிரி பயன்படுத்த போகுது இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ். டேவிட் பிரதர், பிளஸ் யூ, வெல்கம் பண்ணுறேன். தமிழ் செல்வி, தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் ஆல் பாஸ்டர். இன்னோட ஓகே மலேசியாவிலேருந்து. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் தமிழ் செல்வி சிஸ்டர். நீங்கள் நிறைய ஊழியக்காரங்களை பார்த்துட்டீங்க தமிழ் செல்வி சிஸ்டர். இது உங்களுக்கு இன்னும் சில பேர் இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிறவங்களுக்கு நிறைய ஊழியக்காரர்களை நீங்கள் பார்த்துட்டீங்க. நிறைய ஊழியக்காரங்களும் நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகளும் ஆண்டவருடைய வார்த்தைகளும் உங்கள் மேலே சொல்லி 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 நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, சோர்ந்து போயிட்டீங்க. ஒரு நேரத்தில்
என்னடா வாழ்க்கை இது சாமி, இவ்வளோ ஆசீர்வாதமான வார்த்தைகள் வருது, இவ்வளோ வாக்குத்தத்தங்கள் வருது, பட் ஒன்றுமே நிறைவேறலையே, என் லைஃப் ஏன் இப்படியே இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. ஆண்டவர் சரியான இடத்துக்கு சரியான நேரத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்காரு. இயேசுவின் நாமத்தினால் ஐ ஸ்பீக் எவ்ரி பாண்டேஜஸ், எவ்ரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் உடைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் வேற மாதிரி இருப்பீங்க சிஸ்டர், வேற மாதிரி இருப்பீங்க. தமிழ் சிஸ்டர் வேற மாதிரி இருப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் ஒரு லைஃப் சேஞ்சிங் அனாயிண்டிங்கை நான் பேசுகிறேன், ரிலீஸ் பண்ணுறேன். சேத்தனா தியாந்தரதனா ரவி சூப்பர் ராஜ், சூப்பர், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். மணிமேல சிஸ்டர் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்கன்னு எனக்கு புரியலை. எங்கள் சபைக்கு புதிய ஆத்துமாக்களை தரணும் அப்படின்னு ஆண்டவர் ஓகே ஓகே, ஷுவர். அப்போஸ்தலரில் இப்படி போடப்பட்டிருக்கல, அனுதினமும் ஆண்டவர் ஆத்துமாக்களை சபையில் கொண்டு வந்து சேர்த்துட்டே இருந்தாராம். இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை இந்த ஊழியம் பண்ணிகிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இதே வார்த்தையை நான் பேசுகிறேன். நீங்கள் உங்கள் சபைகள் எப்படி இருக்கும் தெரியுங்களா? இதுக்கப்புறம் ஆத்துமாக்கள்னாலும் அற்புத அடையாளங்கள்னாலும் ஆசீர்வாதங்கள்னாலும் உங்கள் சபைகளும் சபையின் குடும்பங்களும் நிரம்பிக்கொண்டே இருக்க போகுது இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ பாஷ். எல்லா லோனையும் கேன்சல் பண்ணுறேன் பெஞ்சமின் பிரதர். எல்லா லோனும் இயேசுவின் நாமத்தை நான் கேன்சல் பண்ணுறேன். உங்களை லோனு எல்லாம் ஆண்டவர் தூக்கி போடுறாரு. இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நிறைய பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட்ப்பா. ஃபோன் கொடுக்குறியா? ஷடாபா ராமரியான் தருதரா ஹதியான். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. ஒருவேளை சில கமெண்ட்டை நாங்கள் படிக்கலான்னா கண்டிப்பாக திரும்பவும் நாங்கள் படித்து அதுக்காக ஜெபிப்போம். கவலைப்படாதீங்க. ஏன்னா நிறைய கமெண்ட் வந்துகிட்டே இருக்கிறதுனால அது அப்படியே மேலே போயிடுது. ஒருவேளை நீங்கள் திரும்ப அதே கமெண்ட்டை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் போட்டிங்கன்னா மறுபடியும் நாங்கள் படித்து அது ஜெபிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். Thank you, Jesus. Thank you, Lord. 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 Hallelujah. Hallelujah. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. அப்படியே அப்பாவை துதிங்க. இன்றைக்கி வேர்டு வேறு மாதிரி நம்மளை நிரப்ப போதுங்க. வார்த்தைகள் வேறு மாதிரி நிரப்ப போகுது. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். Devaru from Andhra, bless you brother, how are you? Bless you, bless you, bless you, bless you. Ashwin Jaya என் பெயர் ஜெயா, எனக்கு இந்த மாதம் சிஸ்டர் இந்த வார்த்தைகளை நீங்கள் பிடிச்சுங்க சிஸ்டர் ஜெயா சிஸ்டர். ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நான் எக்ஸாம் மட்டும் போய் எழுத போகிறேன், மற்றதை அவர் பார்த்துக்க போகிறாரு. எப்படி? அவர் பார்த்துக்க போகிறாரு. நீங்கள் நல்ல மார்க் வாங்குவீங்க, நல்ல உயர்வுகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. கவலையே படாதீங்க. Thank you, Jesus. Thank you. கலைச்செல்வியம்மா, சூப்பர் சூப்பர். முன்னாடி உங்கள் பையனுக்காக நம்ம டிக்ளேர் பண்ணோம், ப்ரேயர் பண்ணோம். ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணார். இப்போ உங்கள் மகள் மீதும் அதே வார்த்தைகளை பேசுங்க, அதே காரியங்களை பேசுங்க. என் மக என்னோடு வந்து சேர்ந்துட்டா, என் மக என் கூட இருக்கிறா அப்படின்னு பேசுங்க. ஆண்டவர் சீக்கிரம் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ரமேஷ் பிரதர்,
தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் ஒய்ஃப் லீமா ரோஸ், உங்கள் சில்ட்ரன் ஜெஸி, ஜோசி, இவங்க எல்லாரையும் ப்ளெஸ் பண்ணுறேன். அவங்க மேலே அப்பாவுடைய அபிஷேகத்தை, அப்பாவுடைய பிரசன்னத்தை பேசுகிறேன். அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. சீக்கிரத்தில் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். நீங்கள் நம்புகிறீங்களோ நம்பலையோ, வி ஆர் பிலீவ், நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவர் சீக்கிரத்தில் உங்கள் தலைகள் தாழ்த்தப்பட்ட இடத்துல உங்கள் தலையை உயர்த்த போகிறாரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ராபின்சன் பால் பிரதர், எஸ், உங்கள் கடன் எல்லாம் மாறுது பிரதர், கடன் எல்லாம் மாறுது இயேசுவின் நாமத்தினால. யார் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ எல்லாம் அப்படியே டிக்ளேர் பண்ணுங்க, என் கடன் மாறுது இயேசுவின் நாமத்தினால. சூப்பர் நேச்சுரல் டெப்த் கேன்சலேஷன் இயேசுவின் நாமத்தினால. உங்கள் அக்கௌண்ட்டெல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆக போகுதுங்க. ஷீட் ஆகாராதனா 8 திசையிலேருந்தும் பணங்கள் வந்து குவிய போகுது இயேசுவின் நாமத்தினால. 8 திசையிலேருந்து பணங்கள் குவிய போகுது. சூப்பர் நேச்சுரல் டெப்த்தெல்லாம் கேன்சல் ஆக போகுது இயேசுவின் நாமத்தினால. மதியன்லகனா, ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை மினிஸ்ட்ரி ப்ரோ. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். பிளஸ் யூண்ணா. ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்கள் மேலே, மறுபடியும் சொல்கிறேன், ஊழியக்காரர்கள் யாராவது பார்த்துருந்தா ஜஸ்ட் அப்படியே சேர்ந்து ரிசீவ் பண்ணுங்கள். உங்கள் மேலே ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஆண்டவர் பேசிகிட்ருக்காரு. விசேஷித்த அபிஷேகத்தை அப்பா பேசிகிட்ருக்காரு. விசேஷித்த அபிஷேகம், விசேஷித்த கிருபை வரங்கள் இதுக்கப்புறம் உங்கள் மேலே கட்டவிழ்க்கப்படுது இயேசுவின் நாமத்தினால. ஜாமினி சிஸ்டர், எனக்கு இந்த கமெண்ட் எனக்கு புரியலை, ஒரு வேளை அது கொஞ்சம் தெளிவாக போடுங்க. சந்திரம்மா, ப்ளஸ் யூ, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஃபேமிலி எல்லாம் ப்ளஸ் பண்ணுறேன். வஜரா சிஸ்டர் அவங்களுக்காக ஸ்பெஷலாக, அவங்க லைஃப்காக, ஜாப்காக நம்ம எல்லாருக்குமே ஸ்பெஷலாக தான் பண்ணுவோம். யாருக்குமே நார்மல் தோசை இல்லை, எல்லாருக்குமே ஸ்பெஷல் தோசை தான். எஸ், நாமத்தினால. ரொம்ப நாள் நீங்கள் காத்துட்ருந்த, ரொம்ப நாள் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்த அந்த காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க போகிறாரு. யார் யாருடைய லைஃப்லலாம் பெண்டிங் இருக்கோ ஜஸ்ட் அப்படியே பேசுங்க இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தை அந்த பெண்டிங்கெல்லாம் உடைக்கிறேன். ஷீத்தாடாதனா, அந்த ஃபினான்ஷியல் பெண்டிங்காக இருக்கலாம், உங்கள் மினிஸ்ட்ரி க்ரோயிங்கில் பெண்டிங்காக இருக்கலாம், உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியில் சில காரியங்கள் பெண்டிங்காக இருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் இப்போ கேன்சல் பண்ணுறாரு. எல்லா காரியங்களும் ஓப்பன் ஆகுது. நிறைய கர்ப்பங்கள் இப்போ ஓப்பன் ஆகுது. நிறைய திருமண தடைகள் இப்போ ஓப்பன் ஆகுது. நிறைய வேலையின்மையின் காரியங்கள், வேலை தேடி அலைஞ்சு ரொம்ப களைச்சி போயிருக்குல்ல, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்குல்ல, டேடி காட் அவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் லைஃப் மேலே ஒரு பெரிய காரியத்தை அப்பா கட்டவிழ்த்துட்ருக்காரு இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, மணிவண்ணன், ரூம் நம்பர் 1. ஜீவனே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். கர்த்தர் உங்களையும் ரொம்ப நேசிக்கிறாரு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்ப. உங்கள் லைஃப்பில் நிறைய காரியங்கள் ஸ்ட்ரகிளாகவே இருக்குது பிரதர். டேடிகார்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் ஸ்ட்ரகிள் எல்லாம் மாறப்போகுது. யாரெல்லாம் சில காரியங்களை செஞ்சு தோல்வி அடைஞ்சிருக்கீங்களோ, இன்றைக்கி உங்களை பார்த்தும் அப்பா சொல்கிறது இதுதான், உங்கள் ஸ்ட்ரகிள்ஸ்கெல்லாம் முடியுது, உங்கள் ஸ்ட்ரகிள் எல்லாம் ஓவர். இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் வேறு மாதிரி அப்பா உயர்த்த போகிறாரு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். கண்டிப்பாக மச்சி ரவி, கண்டிப்பாக ஆண்டவர் உனக்கும் நல்ல வேலைவாய்ப்பை கொடுப்பார்றா. சீக்கிரத்தில் நீ அநேகருக்கு வேலைவாய்ப்பை கொடுப்ப, அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்ப இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எப்படி இருக்க? ஃபேமிலியெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு?
கர்த்தர் உங்களையும் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரு. நிறைய பேருக்கு அப்பா இப்போ கொடுக்குற வேர்டு என்ன தெரியுமா? ஐ லவ் மை டாட்டர், ஐ லவ் மை சன். அப்பா உங்களை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்கிறாரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹாய் பாஸ்டர் அஜித் ஜோயல், bless you, வெல்கம் பண்ணுறேன் பிரதர். உங்கள் திருமணம், நம்ம ஊர்லலாம் தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுன்ட்டு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறது இதுதான். உங்கள் திருமணத்துக்கு தெய்வ தூதர்களும் அப்பாவுடைய பிரசனமும் கடந்து வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக நடக்கும். கவலையப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை அப்பா உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறாரு. பார்த்திபன் பிரதர், bless you. கர்த்தர் உங்களையும் bless பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. Correra sister, bless you. Thank you for joining. Thank you, thank you, thank you, thank you sister. உங்கள் பிஸ்னஸ் எல்லாம், உங்கள் பெயிண்டிங் எல்லாம் அப்பா மாற்றுறாரு, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறாரு இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ 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 தமிழ்ச்செல்வி சிஸ்டர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன் 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 ஆமேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இன்னும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் ரொம்ப அக்யூரேட்டாக தேவனுடைய வார்த்தையை சொல்கிறீங்க. ஐ ரிசீவ் இட். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். ஆமேன். க்ளோரி டு காட். ரவி, என் மகனுக்கு அடுத்த மாதம் இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க, செலக்ட் ஆகணும். அவர் பெயர் டேவிட் விஸ்வா. கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ, இந்த நிறைய இந்த காலகட்டத்தில் வாலிப பிள்ளைங்க நிறைய இன்டர்வியூ பண்ணி 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 சோர்ந்து போயிருக்காங்க. ஏன்னா எதுவுமே அவங்க சொன்னது, அவங்க செஞ்சது, அவங்க முயற்சி பண்ணது எதுவுமே வாய்க்கலை. அதனால் என்ன பண்ணுறது, போடா இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் அப்படியே போகலாம், வாழ்க்கை போன என்ன சொல்லுவாங்க, வாழ்க்கை போன இதில் போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. பட் அப்பா இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறது இதுதாம்மா, நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, உங்கள் பிள்ளை அதை விட நல்லா இருப்பார். ஏன்னா உங்கள் குடும்பத்தை நீங்கள் எப்படி கட்டியிருக்கீங்கன்னா ஜெபத்தினால நிறைய இரவுகள் உங்கள் குடும்பங்களுக்காக. இந்த வேர்டு பர்டிகுலராக இவங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய அம்மா மாறுங்க, நிறைய அப்பா மாறுங்க, உங்களுடைய குடும்பங்களுக்காக நிறைய கண்ணீர் சிந்திருக்கீங்க. இரவு நேரங்களில் உங்கள் குடும்பத்தை நினச்சி 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 கண்ணீர் சிந்திருக்கீங்க. பட் டேடி காட் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, அந்த கண்ணீர் என்னுடைய வாழ்க்கை எல்லாம் முடியுது, இதுக்கப்புறம் களிப்பாக மாறப்போகுது, இதுக்கப்புறம் களிப்பாக மாறப்போகுது, இதுக்கப்புறம் களிப்பாக மாறப்போகுது இயேசுவின் நாமத்தினால. ஷீடா பர்ராலா மறைதரா ஷடராதானா ஒசைமல்லா தானா ஷேதடாதடா தராதானா. நிறைய பேருடைய லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாக போகுதுங்க. நிறைய பேருக்கு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால I speak life transformation. 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 இயேசுவின் நாமத்தினால ஷீடா பர்ராலதானா தியாத்தா ராஷிதா நட்டாரதானா. ஒருவேளை நீங்கள் முதல் முறையாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறது இதுதான், நீ எனக்கு மிகவும் பிரியமானவள், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நான் உன்னை வெறுத்து ஒதுக்க மாட்டேன். பிகாஸ் ஐ எம் லவ் யூ ஸோ மச். நிறைய நேரங்களில் என்னை நேசிக்க யாரும் இல்லை, என்னை தூக்கி உயர்த்த யாரும் இல்லை, என் லைஃப் இப்படியே போயிடுமா அப்படின்னு நிறைய பேர் ஏங்கி தவிச்சிட்ருக்கீங்க. பட் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தை தாங்க, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. ஆண்டவர் உங்களை மட்டும் இல்லை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் ஊழியங்களை,
நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ரொம்ப நேசிக்கிறாரு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் இப்படி போடப்பட்டிருக்கு, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். இது இங்கிலீஷில் எப்படி போடப்பட்டிருக்குன்னா, ராமா ஷீதாடானா, சின்ஸ் யூ ஆர் ப்ரெஷியஸ் அண்ட் ஹானர்ட் இன் மை சைட். அவருடைய பார்வையில் நீங்கள் ரொம்ப ப்ரெஷியஸாகவும் ரொம்ப கனம் பெற்றவங்களாக இருக்கீங்க. அண்ட் பிகாஸ் ஐ லவ் யூ. இங்கிலீஷ் எப்படி போடப்பட்டிருக்கீங்க, தமிழில் நான் ஸ்நேகித்தேன்னு போடப்பட்டிருக்கு, ஆனால் இங்கிலீஷில் ஐ லவ் யூ. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லார், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. அப்படி நீங்கள் சொல்லுங்கள், டேடி ஐ லவ் யூ, டேடி ஐ லவ் யூ. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் போடுங்க, நான் ரொம்ப ப்ரெஷியஸ், நான் ரொம்ப ஹானர். ஆண்டவருடைய பார்வையில் நான் ரொம்ப ப்ரெஷியஸாக, நான் ரொம்ப ஹானராக இருக்கிறேன். என் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்க போகுது. என் குடும்ப வாழ்க்கை, நான் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்க போகுது. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எஸ் டேடி, எஸ் டேடி. எல்லா காரியங்களும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். யூ ஆர் ஸோ ப்ரெஷியஸ். உங்களுடைய லைஃப் ஆண்டவர் எப்படி பண்ண போகிறாராம், அநேகர் உங்களை ஹானர் பண்ணுறவங்கள உங்கள் லைஃப்பை மாற்ற போகிறாரு. இவ்வளோ நாட்கள் உங்கள் பேச்சே சபையில் எடுபடாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் உங்கள் வார்த்தைக்கு ஒரு கனம் உண்டாகும். உங்கள் பார்வைக்கு, உங்கள் நேரத்துக்கு, உங்கள் பேருக்கு ஒரு கனத்தை அப்பா கொடுப்பார் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஐசக் பிரதர், ஏதாவது பர்டிகுலராக உங்களுக்காக ப்ரேயர் பண்ணணுமா? ஜஸ்ட் அதை மென்ஷன் பண்ணுங்கள். எங்கேருந்து பார்க்குறீங்க அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே துதிக்கிறோம்ப்பா. விலையேற பெற்றவர்களாய் எங்களை மாற்றி கொண்டிருப்பதற்காய் நன்றி. விலையேற பெற்றவர்களாய் எங்களை மாற்றி கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஓ நன்றி டேடி, நன்றி டேடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், எங்களுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய ஹானரபுளாக மாற்றிட்டுருக்கீங்களே, உமக்கு நன்றி. வி ஆர் ஸோ ஹானர். எஸ், நிறைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஊழியம் இதுக்கப்புறம் ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்க போது. நிறைய இடங்களில் இதுக்கப்புறம் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் வாழ்க்கையும் ஹானர் பண்ண போகிறார் ஆண்டவர். ஒருவேளை ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா, ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இருந்தாலும் உங்களுடைய லைஃப்பையும் ஆண்டவர் இப்படி தான் மாற்ற போகிறாரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஷாதாடாதாராமா ஓ ஜீமல்லா தரதியந்தரேதர தனத்ரோஷிமம் லோதியந்தரதனா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். நீங்கள் விலையேற பெற்றவங்க, அப்பாவுடைய பார்வைக்கு நீங்கள் விலையேற பெற்றவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Rabashida radananta radananta ralabama. O rida blazanta radananta radananta radana. மகிமையின் தேவனே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் அற்புதர், நீர் அதிசயர், நீர் ஆலோசனையின் கர்த்தர், உன்னதமானவரே, உம்மை துதிக்கிறோம். ஜஸ்ட் அப்படியே அப்பாவை ப்ரைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரைஸ் பண்ண இன்றைக்கி அப்பாவுடைய அந்த ப்ரெசன்ஸ் உங்களை நிரப்பி
உங்களுக்குள்ளே இருந்து ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகுது. இயேசுவின் நாமத்தினால ஷீபா ப்ரூல ஜியாந்த ரடா ரியாந்த ரோ 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 ரீதானா. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மாஸ்டர். ஒரு புதிய அபிஷேகத்தை அப்பா உங்கள் மேலே ஊற்றிக்கிட்டு இருக்காரு. ஒரு புதிய அபிஷேகம். இது வரைக்கும் இருந்த அபிஷேகம் இல்லை, இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை இல்லை. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை நான் இந்த வசனத்தின்படியாக அப்பா இன்னைக்கு நமக்கு கொடுக்கறது என்னென்னா, உங்கள் வாழ்க்கை கனம் பெற்ற வாழ்க்கையாக இருக்கும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஐசக் பிரதர், எஸ் ஐ மீன் திண்டுக்கல். நான் எதிர்பார்க்குற காரியம் தேவன் மாற்றுவார். என் கண்ணீர் வேதனைகள் நீங்க வேண்டி என்னிடம் இருக்க முடியல. என்ன காரணம்? ஐசக் பிரதர், ஜஸ்ட்டு அப்பாவுடைய ப்ரெசன்ஸில் அந்த காரியங்களை விட்டுருங்க. அப்பா அதை பார்த்துக்குருவார். நம்ம சில காரியங்களை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்ம நிறைய காரியங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அது என்ன ஆகும்னா, நம்மளையே அறியாமல் அது வேறு மாதிரி போயிட்டே இருக்கும். இல்லை சில நேரங்களில் தடைபட்டிருக்கோம். அதனால் ஜஸ்ட்டு அப்பாவுடைய பாதத்தில் வைங்க. அப்பா உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். உங்கள் கண்ணீரெல்லாம் கழிப்பாய் மாறும். நீங்கள் இது வரைக்கும் இழந்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் மறுபடியும் உங்கள் பாதத்தின் கீழ் கொண்டு வந்து சேர்ப்பார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறது, உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்குற வார்த்தை இதுதான். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் மறுபடியும் புதுப்பித்து கொள்வீர்கள். இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மாஸ்டர். ஹalleluya. ஆமென். திரு பிரதர், இயேசுவின் நாமத்தினால உங்கள் மேலே ஒரு சுகத்தின் வல்லமையை பேசுகிறேன். உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இறங்கிட்டுருக்கு பிரதர். டாக்டருங்க இது வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாலும் ஜஸ்ட் அதெல்லாம் இக்னோர் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு சுகமளிக்கிற வல்லமையை பேசிக்கிட்டு இருக்காரு. ஷீடாபா மாமா லாத்தி அந்த ரூதன் அந்த ரலா பாபா மாமா சைத்ரா ஷீதரா தானா. ஒரு சிலர் இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் என்னென்னா, சில வியாதிகள் வந்ததுனாலே உங்கள் குடும்பத்தினால, உங்கள் உறவினர்கள்னால, உங்கள் பெற்றோர்கள்னால, நீங்கள் ரொம்ப நேசித்தவங்களால கைவிடப்பட்டிருக்கீங்க. பட் அப்பா இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த வியாதி இருந்த தடமும் தெரியாது, தளமும் தெரியாது. ஆண்டவர் அப்படி மாற்ற போகிறாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். மேரி எமிலா சிஸ்டர், ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை ஐஸ். இதனை அப்படியே உங்கள் கண்ணு மேலே கை வைங்க. கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஷாபா ராமா ரியாந்தரதன். 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் வியாதியாக இருந்தபோது ஆண்டவர் அனுப்புனது ஒன்றே தான், போ உன் வேலைக்காரன் சுஸ்தமானான்ட்டு. இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற சிலருடைய வாழ்க்கையில் வியாதி பலவீனங்கள் காணப்பட்டாலும் ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறதான், உன் வியாதி உன்னை விட்டு நீங்கிற்று இயேசுவின் நாமத்தினால. மாஷேதா ரதலன் தேருதனா. எஸ், தேங்க்யூ ஜீசஸ். கண்டிப்பாக ஜெயராஜ் பிரதர், கண்டிப்பாக உங்கள் தொழில் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும்
ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்க. உபாகமத்தில் சொன்னது போல் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை சம்பாதிக்கிறதுக்கான பலனும் உண்டாகும், அதற்கான காரியங்களும் வாய்க்க பண்ணுவார். மாஷே தரதன தரதன. ஒரு நிமிஷம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூலா, தேங்க்யூ ஜீசஸ். ஆமேன் 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 ஆமேன். யாராவது புதிதாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். என் வாய்ஸ் கிளியராக இருக்கா? ஜஸ்ட் அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். என் வாய்ஸ் ஓகேவா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூலா, தேங்க்யூலா. மாஷீதா ரதானந்த ரதானா. அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க, சிலருக்கு அம்மா இருக்க மாட்டாங்க, சிலருக்கு அப்பா இருக்க மாட்டாங்க. ஆனால் தேங்க்யூ 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 ஃபார் யுவர் கன்ஃபர்மேஷன். சில பேருக்கு 2 பேருமே இருக்க மாட்டாங்க. உங்கள் மேலே விசேஷித்த கிருபை அப்பா பேசுகிறாரு, விசேஷித்த வார்த்தையை உங்கள் மேலே பேசுகிறாரு. ரீசெண்டாக நம்ம ஒரு லாஸ்ட் வீக்குன்னு நினைக்கிறேன், எலியாவின் சால்வையை குறித்து நம்ம பேசணும். இன்றைக்கி அப்பாவுடைய சால்வை உங்கள் மேலே விழுது. அப்பாவுடைய அந்த பிரசனை உங்களை ஃபில் பண்ணுது. நிறைய நேரங்களில் இவங்க இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, என் லைஃப் கட்டப்பட்டிருக்குமே, என் ஃபேமிலி எப்படியாவது மேலே கொண்டு வந்திருப்பாங்களே அப்படின்னு யோசித்து நிறைய தனிமையில் அழுதுருக்கீங்க. பட் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். எலியாவின் மீது இருந்த சால்வை எலிசா மீது விழுந்தப்போ இரட்டிப்பான ஆசீர்வாதம் விழுந்துச்சு, இரட்டிப்பான அபிஷேகம் விழுந்துச்சு. எலியா கடைசியாக செஞ்ச காரியத்தை எலிசா ஊழிய ஆரம்பத்திலே செஞ்சார். அவர் இறந்து புதைச்ச இடத்துல ஒரு பிணம் விழுந்து அந்த பிணமும் எழும்பிருச்சான். அந்த அளவுக்கு அவருக்குள்ளே அந்த அபிஷேகம், அந்த வல்லமை கிரியை செஞ்சுட்டே இருந்துச்சு. இன்றைக்கி உங்கள் மேலே விழுற இந்த சால்வை எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்கள் அநேகரை போய் ஆறுதல் படுத்துகிறவங்களா, அநேகருக்கு தேற்றுதல் கொடுக்குறவங்களா, அநேகருடைய வாழ்க்கையை கட்டுகிறவர்களா ஆண்டவர் அந்த மாதிரியான சால்வை உங்கள் மேலே போடுறாரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. பிரபு பிரதர், ப்ளஸ் பண்ணுறேன். உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் பிரதர். நிறைய இழப்புகளை பார்த்துருக்கீங்க. ஆண்டவர் அந்த இழப்புகளை மறுபடியும் நீங்கள் கொள்ளையிடுகிற நாட்களுக்குள் ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். ஜான்சன் பிரதர், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா இஷ்யூவும் மாறுது. உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, சிலருடைய குடும்பங்களில், சிலருடைய ஊழியங்களில், சிலருடைய பிஸ்னஸில் அடி மேலே அடி, சமாதானம் இல்லை. கையிட்டு வச்சு செஞ்ச எல்லா காரியங்களும் இழந்து போயிருக்கீங்க, ரொம்ப இழப்பை அனுபவிச்சிருக்கீங்க. டேடி காட் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் எல்லைகள் விரிவடைய போது. யூ ஷல் பி எஸ்டாப்ளிஷ். Mashi Taradana Taradana. Oh Zimalatana Taratian Taradana. Thank you, Jesus. Thank you, Jesus. நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆக போகிறீங்க. உங்கள் மேலே அதற்குரிய அபிஷேகத்தை ஆண்டவர் பேசிகிட்ருக்காரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். மகேஷ் பிரதர், கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் கடன்களிலிருந்தெல்லாம் உங்களை விடுதலை பண்ணி நீங்கள் நினச்சி பார்க்காத நேரத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு.
தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். காலையிலேருந்து வெளியே சுற்றிட்டு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்ததுனால தொண்டை கட்டிக்கிச்சு. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எஸ் எஸ். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாஷி டாடா டாடா தானா தாரா தானா. சந்திரம்மா அப்பா நல்லா இருப்பார். இப்போவே அவள் மேலே யாரெல்லாம் அபவ் 50, 60 அந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்களோ, இல்லை ஒரு வேளை சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ, இல்லை டாக்டருங்களே சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் இவருடைய லைஃப் அவ்வளோதான், இதுக்கப்புறம் இவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்ட்டு, ரொம்ப அதை குறித்து கவலைப்பட்டுட்டு அதை குறித்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் இப்போது அப்பா உங்களை பார்த்து சொல்கிறது இதுதான், நீ சுகமாக இருப்ப, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர உயர எழும்புவ, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உனக்கு நான் கொடுப்பேன், மான் கால்களை போல உன் கால்கள் இதுக்கப்புறம் வேறு மாதிரி ஓட போதுங்க. தேங்க்யூ ஜீசஸ். சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்ஸ், சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்ஸ். விஷ்ணு பிரதர் bless you. Thank you Jairaj brother. Drink hot water. Jesus save you pastor. Thank you, thank you, thank you. கண்டிப்பாக Charlene sister, bless you, bless you. Thank you for joining. இன்றைக்கே நீ என்னன்னு தெரியல, இவ்வளோ இருமல், இவ்வளோ காரியங்கள் இதாகிட்டுருக்கு. பட் ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறாரு, பலத்தை கொடுத்துருக்கிறாரு. நான் நன்றி செலுத்துகிறேன். ஜான்சன் பிரதர் மேரேஜ் முடிந்து ஓகே. ஜான்சன் பிரதர் குழந்தைக்காக ஜஸ்ட்டு அப்படியே கன்ஃபார்ம் பண்ணுங்கள், கன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள், இமேஜினேஷன் பண்ணுங்கள். உங்கள் ஒய்ஃபுடைய டம்மியில், அந்த கர்ப்பத்தில் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற, நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வார்த்தையை கேட்குற யாராவதுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா ஜஸ்ட்டு அப்படியே கன்ஃபஸ் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஒய்ஃபை, ஜான்சன் பிரதர் உங்கள் ஒய்ஃபை அப்படியே நினச்சிக்கங்க, அவங்க கர்ப்பத்தில் ஒரு கரு உண்டாகுது. இந்த குழந்தை இல்லாதனால நிறைய கேலி கிண்டல் அவமானங்கள், நிறைய காரியங்களை நீங்கள் சகிச்சு கடந்து போயிருக்கீங்க. நீங்கள் ரொம்ப நீங்கள் ரொம்ப 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 நேசித்த ஜனங்களே உங்களை வச்சு செஞ்சுருக்காங்க. டைரெக்டாகவே கேட்கக்கூடாத கேள்விகளெல்லாம் கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். மற்ற யாருக்காவது புரியுதா புரியலையான்னு தெரியல. பட் ஜான்சன் பிரதர் உங்களுக்கு புரியும். கேட்கக்கூடாத கேள்விகளெல்லாம் உங்களை பார்த்து கேட்டிருக்காங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எந்தெந்த இடங்களில் உன் தலைகள் தாழ்த்தப்பட்டுச்சோ அந்த இடங்களில் உன் தலை உயர்த்தப்படும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒரே நிமிஷம். ஜான்சன் பிரதர், நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா? உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் குடும்பம் மறுபடியும் கட்டப்படணும். யூ பிலீவ். நீங்கள் பிலீவ் பண்ணிங்கனாலே ஆண்டவர் அதற்கான காரியங்களை செய்து முடிப்பார்.
சீனிவாசன் கடை திறக்க வேண்டும், அவருடைய கடன் பிரச்சனை மாறணும். மணிமேகலை சிஸ்டர், கண்டிப்பாக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம், அவருடைய கடன் எல்லாம் மறைந்து போகுது. கடை திறந்து அநேகருக்கு அவருடைய கைகளை ஆசீர்வாதமாக மாற்றுவார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். மலர் மிஸ்ஸி சிஸ்டர், ப்ரைஸ் லார்ட், வெல்கம் பண்ணுறோம். திரு பிரதர், 6 மாதம் உடல்நிலை சரியில்லாமல் படாத பாடுபட்டு 6 மாதம் கஷ்டப்பட்டீங்களா? இந்த ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே இந்த வேர்டை சொல்லுங்கள். என்ன தெரியுங்களா? என் வாழ்க்கை மாறிடுச்சு, என் கஷ்டம் என் நஷ்டம் எல்லாம் மாறிடுச்சு இயேசுவின் நாமத்தினால. இதுக்கப்புறம் நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். திரு பிரதர், நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. எல்லாம் கடன்கள் மாறுது ஜஸ்டின் பிரதர். நீங்கள் அநேகருக்கு அள்ளி கொடுப்பீங்க ஜஸ்டின் பிரதர். நான்சி சிஸ்டர், ப்ரைஸ் லார்ட், வெல்கம். பெங்களூர்லேருந்து பார்த்துருக்கீங்க. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. நீங்கள் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவங்க. ஜெய் சீலன், ஐயனா ப்ளேஸ் ஃபார் மீ. ஜெய்சீலன் பிரதர், நிறைய நாட்களில் நிறைய பேரை நம்பி 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 ஏமாந்துட்டுருக்கீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இதுக்கப்புறம் யாரெல்லாம் உங்களை ஏமாற்றிட்டு போனாங்களோ அவங்களுடைய லைஃப்பை, உங்கள் லைஃப்பை பார்த்து அவங்க வரப்போகிறாங்க. முடி உங்கள் லைஃப் அநேகரை டேர்ன் பண்ணும் பிரதர். ஆண்டவர் பக்கமாக ஆண்டவர் உங்களை அந்த அளவுக்கு நேசிக்கிறாரு. ஆண்டவர் அந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறாரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. வினோ பிரதர், வினோ நிர்மா, ப்ளஸ் யூ, வெல்கம் பண்ணுறேன். ஜான்சன் பிரதர், இதே மட்டும் நம்பிட்டுருங்க பிரதர். ஆண்டவர் கர்த்தர் அவர் மகிமையான காரியங்களை செய்வார். தேங்க்யூ தேங்க்யூ ஐசக் பிரதர், தேங்க்யூ ஃபார் பிரபா ரோஸ்லிண்ட். Pastor, please pray for my financial issue and உங்கள் ஃபினான்ஷியல் இஷ்யூ எல்லாம் மாறுது. நல்ல வீடுகளை கட்டுவீங்க. ஒருவேளை வீடு வேணும், சொந்த வீடு வாங்கணும், சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா, நெகேமியா 9:25 படியாக நீங்கள் கட்டாத வீட்டில் குடியிருப்பீங்க. நீங்கள் வெட்டாத கிணற்றின் தண்ணீரை குடிப்பீங்க. நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலன்களை புசிப்பீங்க. ஜஸ்ட் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். நெகேமியா 9:25. நெகேமியா 9:25. நெகேமியா சாப்டர் 9 verse 25. நான் பில் பண்ண போகிறேங்க. எங்கள் கனவெல்லாம் எங்களுக்கு அப்பா கொடுத்த விஷயமெல்லாம் சொன்னால் எத்தனை பேருக்கு, சிலருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்துடலாம், சில பேருக்கு இருதயமே நின்றுடலாம். அந்த அளவுக்கு நாங்கள் கன்ஃபஸ் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஜீசஸ், எஸ் 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 எஸ். அப்பாவுடைய அந்த க்ளோரி உங்கள் ஒவ்வொருத்தரையும் நிரப்புது. இது வரைக்கும் நீங்கள் இழந்த எல்லா காரியங்களும் மறுபடியும் கொள்ளையிடுவீங்க. நான் கொள்ளையிடுவேன்னு போடுங்க. நெகேமியா 9:25 போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க, நான் கொள்ளையடிக்க போகிறேன், நான் கொள்ளையிட போகிறேன். நிறைய நேரங்களில் நீங்கள் நிறையத்தை இழந்திருக்கீங்க. சில நல்ல உறவுகளை இழந்திருக்கீங்க, நல்ல நண்பர்களை இழந்திருக்கீங்க, நல்ல பெற்றோர்களை இழந்திருக்கீங்க, நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் இழந்திருக்கீங்க. உங்கள் ஹெல்த்தை இழந்திருக்கீங்க, நிறைய பேருடைய ஊழியங்களை இழந்திருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸ்களை இழந்திருக்கீங்க. ஆண்டவர் இன்றைக்கி எல்லாவற்றையும் கொள்ளை அடிக்க வைக்க போகிறாருங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் கொள்ளையிட போகிறீங்க, அநேக காரியங்களை கொள்ளையிட போகிறீங்க.
இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தை இழந்த எல்லாவற்றையும் மறுபடியும் கொள்ளையிட போகிறீங்க. நான்சி சிஸ்டர், யோசுவாவில் ஒரு வேர்டு வருது பார்த்தீங்களா, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். ஃபஸ்ட்டு ஆண்டவர் இந்த வேர்டு யார் யாருக்கெல்லாம் வேணுமோ ஜஸ்ட் அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இஸ்ரவேல் ஜனங்களை, யோசேப்பின் குடும்பங்களை பாதுகாக்கணும், பத்திரப்படுத்தணும், அவங்க தலைகளை உயர்த்தணுன்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க லைஃப்பில் அவங்க ஃபேமிலியிலேருந்து பிக் பண்ணது ஆண்டவர் யார் தெரியுங்களா? ஒரே ஒருத்தரை, யோசேப்பை. அவர் கடந்து வந்த பாதைகள் ரொம்ப கரடு முரடு, நிறைய எல்லா காரியங்களும் ஓகே. ஆனால் ஒரு இடத்துல போடப்பட்டிருக்கு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, அவங்க சந்ததிகளை பாதுகாக்கணும், அவங்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை செய்யணும் அப்படின்றதுக்காகவே யோசேப்பை அந்த இடத்துல போய் உயர்த்தி வச்சாராம். இன்றைக்கி நீங்கள் வந்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் உங்களை பார்த்து, உங்கள் ஜபத்தை பார்த்து, உங்களுடைய உயர்வை பார்த்து ஆண்டவரை தேடி வரப்போகிறாங்க, ஓடி வரப்போகிறாங்க. அந்த அளவுக்கு அப்பா உங்களை உயர்த்த போகிறாரு. உங்கள் ஃபினான்ஷியலில் சூப்பர் நேச்சுரல் மணி ஃப்ளோயிங், நிறைய அன்எக்ஸ்பெக்டடாக மணி வந்துகிட்டே இருக்க போகுதுங்க. இதுக்கப்புறம் உங்களை உயர்த்துறதை பார்த்துட்டு ஆண்டவர் வேற மாதிரி பண்ண போகிறாரு, வேற மாதிரி பண்ண போகிறாருங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஷோ பாஸ்டர் ஜான் மோரிஸ், சீக்கிரம் உங்கள் லேண்டு காரியங்கள் எல்லாம், அந்த இஷ்யூ எல்லாம் மறைஞ்சி கர்த்தருடைய ராஜ்யத்திற்கான ஒரு சபையை கட்டணும்னு வாஞ்சிக்கிறீங்கள, அதுக்கான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் ரொம்ப சீக்கிரத்தில் அவரே துரிதமாக செய்ய போகிறாரு. அவரே துரிதமாக இறங்கி செய்ய போகிறாரு. சில நேரங்களில் அரசியல் தலைவர்கள், உயர் பதவியில் இருக்கிறவங்களே ஒரு காரியத்தில் இறங்கி செஞ்சாங்கன்னா அது ரொம்ப ஸ்பீடாக முடியும்ல. அவங்க செய்யும் போதே அவ்வளோ ஸ்பீடுனா, உன்னதமான தகப்பன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து பூச்சக்கரத்தை மட்டும் இல்லை, நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன் நம்ம அப்பாங்க. இந்த காரியங்களை அவர் எளிதாக செஞ்சு முடிக்க மாட்டாரா? நிறைய பேருடைய லைஃப்பில் பெண்டிங்காக இருக்கிற எல்லா காரியங்களையும் நான் கேன்சல் பண்ணுறேன். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அப்பா எளிதாய் செய்து முடிக்க போகிறாரு. ரொம்ப எளிதாய். தேங்க்யூ ஜீசஸ். ஓ, நன்றி செலுத்துகிறோம். ஆமாம்ப்பா, நிறைய காரியங்கள் அடிபட்டிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் அடிபட்டிருக்கீங்க. அடி மேலே அடித்தா அம்மியும் நகருன்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல. ஆனால் உங்களை அடித்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே உள்ளே போக வச்சுட்டாங்க. நிறைய பேருடைய லைஃப் அப்படி தான் இருக்குது. ஒரு இடத்துல ஒரு ஆணி அடித்து நம்ம அது உள்ளே அனுப்புவோம் பார்த்தீங்களா, அதை போல் நிறைய பேருடைய லைஃப்பை நிறைய ஜனங்களை அடித்து உள்ளே அனுப்பிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் எப்படி வெளியே வருவேன்? என் லைஃப் மறுபடியும் கட்டப்படுமா? என் ஃபேமிலி, என் பிஸ்னஸ், என் மினிஸ்ட்ரி, என் ஹெல்த்து, என் ஃபைனான்ஸ், இதெல்லாம் மறுபடியும் கட்டப்படுமா? ஏன்னா அவ்வளோ ஆழத்துக்கு போயிட்டேன். ஒரு இடத்துல இப்படி வேதத்தில் போடப்பட்டிருக்கு, அவர் எவ்வளோ கீழே இறங்கி போனாரோ அவ்வளோக்கு அவர் மேலே போய் நின்று வேற மாதிரியான காரியங்களை செஞ்சாருங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை எவ்வளோ கீழே போயிருக்கோ, அது எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்தில் கீழே போச்சோ அதே காரியத்தில் உன்னதமான உயரத்தை பார்ப்பீங்க, உன்னதமான உச்சத்தை பார்ப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால எல்லாம் பலவீனங்கள் மாறுது பிரதர். ஜெய்ஸ்லிம் பிரதர், உங்கள் மேலே அந்த ஹீலிங் அனாயிண்டிங்கை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஜீசஸ்.
குமரசுதா. கண்டிப்பாக சிஸ்டர், கண்டிப்பாக குவைத்தில் லைசன்ஸ் 13ஆம் தேதி கண்டிப்பாக ஆண்டவர் அதற்கான காரியங்களை வாய்க்க பண்ணி லைசன்ஸ் எல்லாம் பெற்றுக்கொண்டு இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக, அநேகருக்கு சாட்சியாக, அநேகருக்கு மகிமையாக, ஓ தேங்க்யூ ஜீசஸ், இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களை நிறுத்துவார், உங்களை வைப்பார். உங்கள் ஆசை எப்படியாவது என் ஃபேமிலி, என் குடும்பம் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்தாலே போதும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஒரு சிலர் இந்த வேர்டை கேட்டுட்ருக்கிற ஒரு சிலர் எப்படி நினைக்கிறீங்கன்னா, கொஞ்சம் இப்போ இருக்கிறதோட கொஞ்சம் நாங்கள் மேலே வந்துட்டால் போதுமே, கொஞ்சம் என் லைஃப் முன்னுக்கு வந்துட்டால் போதுமே, என் பிள்ளைங்க கொஞ்சம் மேலே வந்துட்டால் போதுமே, என் புருஷனுடைய சம்பளம் கொஞ்சம் உயர்ந்துட்டால் போதுமே. சார், மேடம், அவர் கொஞ்சம் கொடுக்குறவருங்களா, மீதம் எடுக்க பண்ண போகிறவர், உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். 5 அப்போ 2 மீன், அது அந்த பையனுக்கே, அந்த சின்ன பையனுக்கே 10 இருக்குமா 10ஆதான்னு தெரியல. ஏன்னா வாலி பையன் நல்லா சாப்பிடுவார். ஆனால் அப்பா கிட்ட கொண்டு வந்து கொடுத்தப்போ என்ன பண்ணாருங்க, கொஞ்சம் இருக்குது பத்திரமா வச்சுக்கோ, நீ போகிற வழியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு வீடு போய் சேர்னா சொன்னார். அவர் அப்படி சொல்லலைங்க, அந்த கொஞ்சத்தை கொண்டு வந்து பிளஸ் பண்ணி நிறைவாக மாற்றினாருங்க. இதுக்கப்புறம் இந்த வேர்டை கேட்குற நீங்கள் எல்லாருமே நிறைவு 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 நிறைவு. நம்ம ஏதாவது கல்யாண வீடோ ஏதோ ஹோட்டலுக்கு ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு போய் நம்ம சாப்பிடும் போது நம்ம வயிறு நிரம்பிருச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், போதும் போதும் போதும், இதுக்கப்புறம் வயிற்றில் இடம் இல்லை. நாட்கள் வருது, இது எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல, டேஸ் வருது, ஆண்டவரே எனக்கா இவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ், என் வாழ்க்கையிலையே இவ்வளோ ஆசீர்வாதங்களா, கொஞ்சம் உயர்ந்தா போதும்னு நினச்சிருந்தேன்னா இன்றைக்கி இவ்வளோ உயர்ந்திருக்கேன்ல, இது கர்த்தரால் மட்டும்தான் ஆயிடுச்சுன்னு நிறைய ஜனங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்களே உங்களை ஆச்சரியமாக கிள்ளி பார்த்துக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை அள்ளி கொட்ட போகிறாருங்க, குவிக்க போகிறாருங்க. இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற, இந்த நேரத்தில் கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இந்த அபிஷேகத்தை பேசுகிறோம். இதற்குரிய கிருபை வரங்களை தாழ்ந்த நாங்கள் கட்டவிழ்க்கிறோம். இதுக்கப்புறம் நிறைவு தான், நோ லேக், நோ லேக். உங்கள் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் குறைவே இல்லை, நிறைவு நிறைவு. ஜஸ்ட் இதை போடுங்க, நிறைவு நிறைவு, நிறைவான லைஃப், நிறைவான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை. உங்கள் லைஃப் நிறைவான வாழ்க்கை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சர்விந்த் கண்டிப்பாக 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 நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லாம் பெண்டிங்கும் ஆண்டவர் மாற்றுறாரு. நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நிறைய நேரங்களில் நிறைய காரியங்கள், தவறான முடிவுகளை எடுத்து தவறான உறவுகள் மூலமாக நிறைய இழந்திருக்கீங்க. பட் அப்பா உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுறாரு. உங்கள் வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படுது. நெகேமியாவில் நம்ம படிக்கிறோம், அலங்கம் இடிக்கப்பட்ட போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் நெகேமியாவுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து அதை மறுபடியும் அவர் கட்டினார். இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பும் அப்படி கட்டப்படும். ஒரு நிறைவான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள், உங்கள் குடும்பம், உங்கள் ஃபேமிலி அப்படியே கட்டப்படும். எஸ், ஃபுல்னஸ் 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 ஃபுல்னஸ். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஷேடாடா ராதாடா ராதாடா தாராலா தானா. எத்தனை பேருக்கு இவ்வளோ நேரம் ஆசீர்வாதமாக இருந்துச்சு? அப்படியே போடுங்க. ஐ எம் ஸோ பிளஸ்டு பிரதர். இன்றைக்கி உங்களுக்கு இந்த வார்த்தைகள் இன்றைக்கி ரிலீஸ் ஆன அபிஷேகமாக இருக்கட்டும், ப்ரொஃபட்டிக்கல் வேர்டாக இருக்கட்டும், பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சா? ஜஸ்ட் ஆமாண்ணா, எஸ் பிரதர், ஐ எம் ஸோ பிளஸ்ட் அப்படின்னு போடுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சொந்த வீடுகள் எல்லாம் உங்கள் கிட்ட சேரும் ஜெராது பிரதர்.
சொந்த வீடு இல்லாத பிள்ளைகளுக்கும் நீங்கள் வர நாட்களில் சொந்த வீடுகளை கட்டி கொடுப்பீங்க. அநேகருக்கு வீடுகளை கட்டி கொடுக்குறவங்களாக தான் ஆண்டவர் வைப்பார் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, நம்ம முடிக்க போகிறோம். இவ்வளோ நேரம் இந்த வார்த்தைகளை கேட்டிங்கள்ல, ஐ பிலீவ் நிறைய பேருக்கு அப்பாவுடைய வேர்டு நிறைய பேருக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. உங்கள் கமெண்ட்ஸை நாங்கள் படிக்கும் போதே தெரிஞ்சிச்சு, நிறைய பேருக்கு ஆண்டவர் டைரெக்டாக நிறைய காரியங்களை பேசினார். தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இருக்கட்டும், அந்த ப்ரேயர் டிக்ளரேஷனாக இருக்கட்டும், இன்றைக்கி அப்பா ஒரு பெரிய காரியங்களை பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருக்காருன்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ நம்ம ஒரு முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கோம். என்னென்னா, we honor the word. ஆண்டவர் சர்வன் சிஸ்டர் அவங்க சன் நேம் போடுங்க. கண்டிப்பாக நாங்கள் அவருக்காக ஜெபம் பண்ணுறோம். உங்கள் சன் நேம் போடுங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டோம். அந்த வேர்டை கனம் பண்ணும் விதமாக இப்போ நாம் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். அது என்னென்னா, சோ த சீட். நம்முடைய காணிக்கையினால் இந்த வார்த்தையை, இந்த அபிஷேகத்தை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த காரியங்களை நம்ம அப்பா நல்ல விதைகள்னால நம்ம இப்போ ஹானர் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. அரவிந்த் ஓகே ஓகே ஓகே. அரவிந்த் மீது இயேசுவின் நாமத்தை நான் பேசுகிறோம். ஹெல்த்தில் ஒரு பெரிய மாற்றத்தை பேசுகிறோம். அவருடைய ஹெல்த்தில் ஒரு பெரிய மாற்றத்தை பேசுகிறோம். அவர் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் பேசுகிறோம். இது மாறுதலின் நாட்களாக இருக்கும். இவ்வளோ நாட்கள் அவரை யாராவது ஆறுதல் படுத்தலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நாட்கள் போய் இதுக்கப்புறம் அவருடைய லைஃப் மாறுதலாக இருக்கும். அநேகருக்கு சாட்சியாக இருக்கும். அநேகரை இவரை தேற்றுகிறவராக இருப்பார். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். உங்களுடைய விதைகளை விதைக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, எங்களுடைய ஒருவேளை இந்தியாக்குள்ளே இருந்து பார்க்குறீங்கன்னா எங்களுடைய கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு, பேடிஎம், ஒருவேளை வெளிநாடுகள் இருந்து பார்க்குறீங்கன்னா எங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய காணிக்கையினாலும் உங்களுடைய விதைகள்னால இந்த வார்த்தையை நீங்கள் கனம் பண்ணலாம், இதை ஹானர் பண்ணலாம். நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம், ஒரு வார்த்தையை கனம் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ த சீட், அந்த வார்த்தையை நம்ம கனம் பண்ணி அதை பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னாலே ஜஸ்ட் நம்மளுடைய பணத்தினால நம்முடைய காரியங்களை கனம் பண்ணும்போது அது இன்னும் சீக்கிரமாக அதை நம்ம கைகளில், நம்முடைய லைஃப்பில், நம்முடைய மினிஸ்ட்ரியில், பிஸ்னஸில் சீக்கிரம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். முக்கியமாக ஒரு வேளை நீங்கள் இந்த கடன் இஷ்யூவில் அந்த மாதிரியான காரியங்களில் நீங்கள் இருந்தீங்கன்னா, நான் பிலீவ் பண்ணுறேன், இந்த நிலத்தில் இந்த வார்த்தை கேட்ட நீங்கள் இந்த நிலத்தில் விதைக்கும் போது சூப்பர் நேச்சுரலாக அந்த டெப்த் கேன்சலேஷனை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் விதைக்கும் போது ஒரு காரியத்தை மட்டும் மனசில் வச்சுட்டு விதைங்க. ஆண்டவரே, இப்போ நான் இந்த வார்த்தையை கேட்டேன், இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு, இந்த வார்த்தையை நான் கனம் பண்ணுறேன், அதனால் இந்த சீடை நான் விதைக்கிறேன் அப்படின்னு நினச்சி இந்த சீடை நீங்கள் விதைக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். குமரசுதா, pray job for Bebin. உங்கள் ஜாபில் ஒரு பெரிய உயர்வுகள் ஆண்டவர் கட்டவிழ்ப்பார். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ராஷிடரா டரதா டதடா தரதானா. ஆமாப்பா, இன்றைக்கி அப்பா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதே நமக்கு அப்பா சொன்ன வேர்டு என்ன தெரியுங்களா? ஐ லவ் யூ,
ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நீங்கள் ஏசாயா 43:4 போடப்பட்டிருக்கு, நானும் உன்னை சிநேகித்தேன். இதை இங்கிலீஷில் போடப்பட்டிருக்கு, ஐ லவ் யூன்னு. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து மறுபடியும் சொல்லுது, ஐ லவ் யூ. என் மகளே, என் மகனே, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். யார் நேசிக்கிறாங்களோ யார் நேசிக்கலையோ ஜஸ்ட் அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. சில நேரங்களில் ஜனங்கள் போலியான அன்புனால் உங்களை ஏமாற்றிருக்கலாம், உங்களை காயப்படுத்தியிருக்கலாம். பட் யார் உங்களை காயப்படுத்தியிருந்தாலும், யார் உங்களை இது பண்ணியிருந்தாலும், ஒருத்தருடைய அன்பு மட்டும் மாறாததுங்க. அதுதான் உன்னதமானவருடைய, நம்ம அப்பாவுடைய அன்பு. அது என்றைக்குமே மாறாது. அவருடைய அன்பில் பழுதொன்றும் இல்லை. அப்படியேப்பட்ட தேவன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் அப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மா ஷேடாபா ராடானா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் சீடை விதைச்சிட்ருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ப்ளெஸ் பண்ணுறோம். இந்த சீடுக்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் பயங்கரமாக பார்ப்பீங்க. எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லுவார், நான் நிறைய வரட்டும், நிறைய வந்தால் நாங்கள் நிறைய செய்கிறோம் அப்படின்னு. அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னா, நிறைய வரட்டும் நிறைய செய்கிறேன்னா அவங்க நிறைய வந்தாலும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இப்போவும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிறதுல நம்ம ஃபஸ்ட்டு விதைக்க ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்க 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 என்ன ஆகும்னா, அந்த விதைக்கான பலனை நம்ம கண்டிப்பாக பார்ப்போங்க. ஒரு நிலத்தில் ஒரு விவசாயி, நாங்கள் கிராமத்து பக்கம், அதனால் இந்த விவசாயத்தை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஒரு நிலத்தில் ஒரு விவசாயி கடலை போடுறாரு, நெல் போடுறாரு, திணைகள் போடுறாங்க, வாழை, கொய்யா, இந்த மாதிரி நிறைய காரியங்களை பயிரிடுவாங்க. அவர் எதற்கான விதையை, எதற்கான செடியை, மரத்தை வைக்கிறாரோ அதற்கான பலனை, அதற்கான பழங்களை, அதற்கான அறுவடையை பார்ப்பாங்க. இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணும் விதமாக நம்ம என்ன பண்ணுறோம், விதைக்கிறோம். அப்போது இந்த விதைக்கான பலனை நம்ம கண்டிப்பாக பார்ப்போங்க, நம்ம கண்டிப்பாக அறுப்போம். அது ஒரு நாளும் வெறுமனையே போகாது. விசேஷமாக நாங்கள் நம்புகிறோம், இந்த நிலம் ரொம்ப நல்ல நிலம். இந்த நிலத்தில் நீங்கள் விதைக்கிறத 30, 60, 100 இல்லை 100 மடங்கு கண்டிப்பாக அதற்கான பலனை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இந்த இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள, எனக்கு ஆண்டவர் ஏதாவது செய்வாரா, என் வாழ்க்கை எப்படியாவது மாறிடாதான்னு பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையும் மாறும், உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையும் மாறும். அது எப்படி மாறும்னா, உனக்கும் அவர் செய்வார், உன்னை கொண்டும் அவர் செய்வார். உன் வாழ்க்கையும் கட்டப்படும், உன் கூட இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் கட்டப்படும், உன் மினிஸ்ட்ரியும் கட்டப்படும், உன் கூட இருக்கிறவங்களுடைய மினிஸ்ட்ரியும் கட்டப்படும், உன் பிஸ்னஸும் கட்டப்படும், உன் கூட இருக்கிறவங்களுடைய பிஸ்னஸும் கட்டப்படும், உன் ஃபேமிலியும் கட்டப்படும், உன் கூட இருக்கிற ஃபேமிலிகளும் கட்டப்படும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். இது கட்டுகிற மாதமாக இருக்கும். இது அநேகருடைய லைஃப்பை கட்டுகிற மாதமாக இருக்கும். நீங்கள் இந்த 8வது மாதத்தில் இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கீங்கள, இந்த 8 நாள் நியூ பிகினிங், ஒரு புதிய துவக்கத்துக்குள்ளே ஆண்டவர் உங்களை கொண்டு போவாருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இழந்த ஒவ்வொன்றையும் கொள்ளையடிப்பீங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஒரு காலத்தில் வேதத்தில் இப்படி போடப்பட்டிருக்கு, தாவீது அவங்க கூட இருந்தவங்களும் வெளியே போகும்போது எதிர்நாட்டு படையினரெல்லாம் வந்து அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே இருந்த எல்லா காரியங்களும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து எல்லாரும் அழுது இது பண்ணும்போது என்ன போடப்பட்டிருக்குன்னா, அவங்களுடைய பலன் குன்றி போயிடுச்சான். இதுக்கப்புறம் அவங்களுக்கு பலனே அழுறதுக்கு அப்படி அழுதாங்களாம். ஆனால் அந்த டைமில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர்கிட்ட தாவீது போய் கேட்கும் போது சொல்கிறாரு, ஆண்டவரே நீ பிடிச்சிக்குவ, நீ பிடிச்சிக்குவ. இந்த வேர்டை இன்றைக்கி பிடிச்சிக்கிங்க. இப்போ தூங்க போகிறோம், இந்த மாதத்தில், இந்த வாரத்தின் இறுதியில் இந்த வேர்டை பிடிச்சிக்கிங்க. புதிய வாரத்துக்குள்ளே, புதிய நாட்களுக்குள்ளே, புதிய காரியத்துக்குள்ளே நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்களா, இந்த வேர்டை பிடிச்சிக்கிங்க.
உங்கள் வாழ்க்கையை எதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போச்சோ பிசாசானவன், உங்கள் ஹெல்த்தை, உங்கள் பிஸ்னஸை, உங்கள் மினிஸ்ட்ரியை, உங்கள் ஃபேமிலி லைஃப்பை, உங்கள் ரிலேஷன்ஷிப்பை, எதெல்லாம் உங்கள் ஃபினான்ஷியலை எதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனானோ அதெல்லாம் நீங்கள் கொள்ளையிடுவீர்கள். அதையெல்லாம் நீங்கள் கொள்ளையிடுவீர்கள். ஓ ஷாடாபா ராதானாமா ரேதாலா ஷீடா ராதானா. எஸ் சுதா சிஸ்டர், அப்படியே நீங்கள் பேசுங்க. மலர் சிஸ்டர், உங்கள் மேலே அந்த அபிஷேகத்தை பேசுகிறேன். பிரியா, உங்கள் மேலே அந்த அபிஷேகத்தை பேசுகிறேன். சந்திரமா, உங்கள் மேலே அந்த அபிஷேகத்தை பேசுகிறேன். ரமேஷ் பிரதர், உங்கள் மேலே அந்த அபிஷேகத்தை பேசுகிறேன். ஓ சைனி சிஸ்டர், உங்கள் மேலே அந்த அபிஷேகத்தை பேசுகிறேன். மணிமேகலை சிஸ்டர், உங்கள் மேலே அந்த அபிஷேகத்தை பேசுகிறேன். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் கொள்ளையிடுவீர்கள். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் கொள்ளையிடுவீர்கள். ஜஸ்ட் அப்படியே கன்ஃபர்ஸ் பண்ணுங்கள். எந்தெந்த காரியங்கள்லாம் நீங்கள் இழந்தீங்களோ அந்த எல்லா காரியங்களும் நான் மறுபடியும் கொள்ளையிடுவேன். ஓ ஷிபாபா ராடாதா நந்த ரதானா தேத ராதானா. ஓ தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. Thank you Jesus, 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 thank you Jesus. எஸ் நான் கொள்ளையிட போகிறேன். இழந்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் கொள்ளையிட போகிறேன். எஸ் கிருஷ்ணவேணி சிஸ்டர் சொல்லுங்கள், நான் இழந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட போகிறேன். உங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட காரியங்களை இழந்திருக்கீங்கள்ல, ரொம்ப டெய்லி சண்டை சச்சரவு, டெய்லியும் பிரச்சனைகள், எவ்வளோ இழந்திருக்கீங்க. ஓ ஆண்டவர் இன்னைக்கு, ஓ தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் கொள்ளையிட போகிறீங்க டேசி சிஸ்டர், நீங்கள் கொள்ளையிட போகிறீங்க. ஓ டேசி மிஸ்ஸி சிஸ்டர், நீங்கள் கொள்ளையிட போகிறீங்க. எஸ் ஜெமினி சிஸ்டர், நீங்கள் கண்டிப்பாக கொள்ளையிட போகிறீங்க. சீக்கிரத்தில் ஓ தேங்க்யூ ஜீசஸ். சுமித்ரா மார்டின் சிஸ்டர், எஸ் நீங்கள் கொள்ளையிட போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய ரொம்ப பர்டிகுலராக நீங்கள் ரொம்ப நேசித்த காரியங்களை இழந்திருக்கீங்க, திரும்ப கொள்ளையிட போகிறீங்க. எஸ் ஜெயராஜ் பிரதர், கொள்ளையிட போகிறோம் நம்ம. ஓ ஸ்ரீலங்கா மட்டும் இல்லை, தேசங்களை கொள்ளையிடுகிறவர்களாய். ஓ ஹalleluya. ஒருத்தனுடைய பலன் குன்றி போயிடுச்சுங்க, இதுக்கப்புறம் பலனே இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையே போய் எல்லாத்தையும் மீட்டுட்டு வராருன்னா ஆண்டவர் உங்களையும் எங்களையும் எப்படி பார்க்குறார் ராகுல் பிரதர்? போகிறோம் அடி நிற்கும் போது கோலியாத் எவ்வளவு பெரியவனாக இருக்கணும். நம்ம போகிறது எதனால போகிறோம்? அப்பாவுடைய வேர்ட்னால போகிறோம், அப்பாவுடைய வார்த்தையை கொண்டு போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எஸ் சந்திரம்மா, ஆமாம் ஷாந்தா ராதனா, அப்பாவுடைய வார்த்தையை கொண்டு போகிறோம். நம்ம எதிரியின் பட்டயத்தை வச்சு அவனை முடிக்க போகிறோம் இயேசுவின் நாமத்தினால. எவ்வளவு ஏளனமாக பேசுனாங்க. ஏன் ஏசுன்னு போகிறேன், ஏசு உனக்கு என்ன செஞ்சார்னு கேட்டாங்கல்ல. இன்றைக்கி அப்பா அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீ கொள்ளையிட போகிற. நிறைய கண்ணீர்கள் மாறுது. ஆனந்த கழிப்பாய் அப்பா உங்கள் வாழ்க்கையில் தாண்டவம் ஆட போகிறாரு. நிறைய நாட்களில் நிறைய காரியங்கள் இப்படி சொல்லுவாங்க, நெகட்டிவ் வேர்டு தான், அதனால் அதை இக்னோர் பண்ணிவிட்டு தாண்டவம் ஆடுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் தாண்டவம் ஆட போகுது. ஒரு காரியம் இல்லை, பல காரியம். சந்தோஷம் தாண்டவம் ஆடும், ஆசீர்வாதங்கள் தாண்டவம் ஆடும், ஐஸ்வர்யங்கள் தாண்டவம் ஆடும். இதுக்கப்புறம் வியாதி இல்லா வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் தாண்டவம் ஆடும். இதுக்கப்புறம் உங்கள் குடும்ப வாழ்க்கை அப்படியே உயர்ந்துகிட்டே இருக்க போகுது. படிப்படியாக இல்லை, இதுக்கப்புறம் லிஃப்ட்டு தான். ஓ தேங்க்யூ ஜீசஸ். எஸ் பிரியா சிஸ்டர். ஜஸ்ட் ரிசீவ் பண்ணுங்க. காட் ஷிஃப்ட் யுவர் லைஃப். ஒரு பெரிய ஷிஃப்ட் அப்பா உங்கள் லைஃப்பில் பேசுகிறாரு, ஒரு பெரிய ஷிஃப்ட். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நாமா ஷாண்டராதானா, ஓ சேதனாட்டராதானா. ஒரு பெரிய ஷிஃப்ட்டை இயேசுவின் நாமத்தினால பேசுகிறேன். இது வரைக்கும் இழந்த எல்லா காரியங்களும் அப்படியே நம்ம கொள்ளையிட போகிறோம் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ லா. நம்ம முடிக்க போகிறோம். அப்படியே இருக்கிற இடத்துல இது வரைக்கும் இந்த வார்த்தை கேட்ட எல்லாரும் அப்பா நான் ப்ளஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் கேட்க போகிற பிள்ளைகளையும் நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம். இவங்க லைஃப்பில்
இவங்களை நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்க, ரொம்ப என் இருதயத்துக்கு ஏற்றவள்னு சொல்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விதைத்த ஒவ்வொரு விதைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் மகிமையான காரியங்களை எங்கள் குடும்பங்களில் எங்களுடைய வார்த்தைகளை கேட்டுட்ருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டுட்ருக்கிற உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்பா பொன்னும் வெள்ளியும் வைரங்களும் வைடூரியங்களும் அப்பா ஆசீர்வாதங்களும் செல்வ செழிப்புகளும் குவியட்டும் டாடி, குவியட்டும் இயேசுவின் நாமத்தினால. கூட இருங்க, பலப்படுத்துங்க. புதிய வாரத்துக்குள்ளே புதிய காரியங்கள் எங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் மேல் மகிமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் ஊழியங்களை பிஸ்னஸில் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். bless you. ஜஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம். அப்படியே எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். I am blessed. I'm so happy. I'm so precious. I'm so valuable. I'm so precious and honorable person. In Jesus name. வர புதன்கிழமை சேம் 9 o'clock இந்த ப்ரேயர் இருக்குது. ஜஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு கொண்டு போங்க. ஒருவேளை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நிறைய நேரங்களில் லைவ் முடித்த உடனே கால் பண்ணுறீங்க, இல்லை கால் எடுக்க முடியலைன்னா கால் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஜஸ்ட் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான். ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட நாங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட நாங்கள் பேசுவோம், உங்களுக்காக ஜெபிப்போம். நிறைய உறவுகள் ஆண்டவர் இந்த காலத்தில் கொடுத்துட்ருக்காரு. இன்னும் நிறைய உறவுகளை உங்கள் மூலமா நீங்கள் நம்ம மினிஸ்ட்ரியில் ஜாயின் பண்ண வைங்க. அதற்கான பலனையும் நீங்கள் பார்ப்பீங்க. பணம் ஒரு விதை தான். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்கல்ல, இந்த நேரமும் ஒரு விதை தான். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கள்ல, அதுவும் ஒரு விதை தான். அதனால் ஜஸ்ட் ஸ்டே கனெக்டட். ஆண்டவர் புதிய வாரத்தில் புதிய காரியங்களை புதிய பரிமாணத்தில் உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்து சேர்க்க போகிறாரு. God bless you. Stay blessed. Amen.